லாஸ்ட் 3 இயர்ஸா ஜனவரி 2022 ல இருந்து இப்போ வரைக்கும் நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 26% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. சேம் டைம் பீரியட்ல நிஃப்டி ஆட்டோ ஆல்மோஸ்ட் 100% பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. ப்ரோ இன்வெஸ்டரா பெஸ்ட் மீடியா ஸ்டாக்கா இருக்க பிவிஆர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 31% நெகட்டிவ்ல இருந்திருப்போம். இதுவே பேசிக்கா அனலைஸ் பண்ணி ஆவரேஜா இருக்க ஆட்டோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஆட்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் 152% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? பெஸ்ட் ஸ்டாக்கை மட்டும் ஃபைண்ட் பண்ணா பத்தாது, அதுக்கு முன்னாடி பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, சைக்கிளிக்கல் அண்ட் நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரினா என்ன, ரைட் இண்டஸ்ட்ரியை எப்படி சூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். டேக் யுவர் நோட் அண்ட் பென், லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. சைல்ட்ஹுட், டீனேஜ், அடல்ட், ஓல்டுன்னு நமக்கு லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் growth சைக்கிள் இருக்கு. ஜெனரலா அந்த 4 கேட்டகரியா பிரிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன், growth, மெச்சூரிட்டி அண்ட் டிக்ளைன். நம்பர் 1 இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ். ஜெனரலா ஸ்டார்ட் அப்ஸ் தான் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ட்ரோன், ஏஐ, ரோபோட்டிக்ஸ்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பட் ரிஸ்க் ரொம்பவே அதிகமா இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால அந்த அளவுக்கு சேல்ஸ்லாம் நடக்காது. ப்ராஃபிட்னு திங்க் பண்ணாலே டூ ஆர் டை மாதிரி தான். ஹிட் ஆச்சுன்னா சம ப்ராஃபிட், இல்லனா ஹியூஜ் லாஸ். R&D, இனோவேஷன் ஏதாவது பண்ணி ஸ்டேபிள் ஆனா தென் ஸ்டேஜ் 2 growth. growth ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல தான் இண்டஸ்ட்ரியே டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரினியூவபிள் எனர்ஜி, ஃபுட் டெலிவரி, ஃபின்டெக்லாம் growth ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி growth ஸ்டேஜுக்கு வந்ததும் அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும், கூடவே சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இத பார்க்குற நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க, சோ காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். புதுசா வந்த காம்படிட்டர்ஸ் எல்லாருமே ஏதாவது ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியோ இல்லனா ஸ்மால் இனோவேஷன் பண்ணியோ அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸை குறைச்சி பீப்புளுக்கு தர ட்ரை பண்ணுவாங்க. சோ பிரைஸும் குறையும். அந்த டைம்ல அந்த இண்டஸ்ட்ரி செம்மையா grow ஆகி ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேஷன் போயிட்டு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேஜ் 3 மெச்சூரிட்டி. ஃபார்மா, பேங்கிங், கன்சியூமர் குட்ஸ்லாம் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரக்குள்ள ஆல்ரெடி நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட், சேல்ஸ்லாம் பீக்ல இருக்கும். ஆல்ரெடி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட்டோட காஸ்டும் ரொம்ப லோவா இருக்கும். பட் இண்டஸ்ட்ரி மெச்சூர் ஆனதுனால அதோட growth ரேட் குறைய ஸ்டார்ட் ஆகும். எதுவுமே இன்னோவேட் பண்ணாம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தா அங்கதான் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகும். வேற யாராவது நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியே கிரியேட் பண்ணிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜுக்கு வரும். ஒன்ஸ் அது growth ஸ்டேஜுக்கு வந்ததும் உங்க இண்டஸ்ட்ரி ஃபெயிலியர் ஆகி டிக்ளைன் ஸ்டேஜுக்கு வந்துரும். பீப்புளோட பிரெஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சாய்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். பிரிண்ட் மீடியா, லேண்ட்லைன், டைப்ரைட்டர், டிவிடி, டாக்ஸி, கோல் பவர் பிளான்ட்லாம் டிக்ளைன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எப்போ கம்ப்யூட்டர், லேப்டாப்லாம் வந்துச்சோ அப்பவே டைப்ரைட்டரோட லைஃப் முடிஞ்சி. மொபைல் போனை இனோவேட் பண்ணி லேண்ட்லைன், பிரிண்ட் மீடியாவோட லைஃபை முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியும் டிக்ளைன் ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல சேல்ஸ் குறையும், சோ ஆப்வியஸா ப்ராஃபிட்டும் கம்மியாகும். இதை பார்த்து பயந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா இந்த இண்டஸ்ட்ரி ஜீரோக்கே போயிடும். இதுதான் ஒரு இண்டஸ்ட்ரியோட லைஃப் சைக்கிள். இது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அப்ளிகபிள் ஆகும். எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஃபைனலா டிக்ளைன் ஸ்டேஜுக்கு தான் போகும்னு சொல்ற. அப்போ நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல எல்லாமே ஜீரோ ஆயிடுமா விஜய்னு கேட்டீங்கன்னா நோ. இந்த சைக்கிள் ஜஸ்ட் 1 or 10 இயர்ஸ்ல நடந்து முடிஞ்சிடாது. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து டிக்ளைன் ஸ்டேஜுக்கு போறதுக்கு மேபி 1 இயர் ஆகலாம், 10 இயர் ஆகலாம், 100 இயர் ஆகலாம், 500 இயர்ஸ் கூட ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டஸ்ட்ரி. ஒரு சில இண்டஸ்ட்ரி ஜஸ்ட் 1 இயர் மட்டும் தான் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கும், தென் உடனே growth ஸ்டேஜுக்கு போயிடும். இதுவே ஒரு சில இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா 10 to 50 இயர்ஸ் ஆனாலும் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்லயே தான் இருக்கும். நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் ஒரு இண்டஸ்ட்ரி சேம் ஸ்டேஜ்ல கண்டினியூ ஆக போதா இல்லனா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஃபார்வர்ட் ஆக போதா அப்படின்றது டிசைட் ஆகும். நம்ம என்ன ஒரு 50 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதிகபட்சம் 70 இயர்ஸ் கூட வச்சுவாங்க. அந்த 70 இயர்ஸ்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆகி டிக்ளைன் ஸ்டேஜுக்குலாம் போயிடாது. சோ இத நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க, தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் சைக்கிளை பத்தி உங்களுக்கு கிளியரா புரிய வச்சுட்டு தான் நம்புறேன். இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கோங்க, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மோரோவர் நான் எக்ஸ்பிளைன் பண்றதை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் என்னோட கண்டென்ட் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரிய வரும். அக்கார்டிங் டு தட் நானும் டீப்பா லேர்ன் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனலாவும் இருக்கும். தென் நேச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி எக்கனாமியோட சேஞ்சஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்றத பொறுத்து சைக்கிளிக்கல் அண்ட் நான் சைக்கிளிக்கல்னு இண்டஸ்ட்ரியை 2 டைப்ஸ்
டைப்ஸா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். எக்கனாமி ரைஸ் ஆச்சுனா சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி grow ஆகும். இன் கேஸ் எக்கனாமி ஃபால் ஆச்சுனா சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியும் ஃபால் ஆகும். சிம்பிளா எக்கனாமியே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி. சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா கம்பெனியுமே ரொம்ப வாலடைலா இருக்கும். எக்கனாமி பூம் ஆச்சுனா ஹியூஜ் ப்ராஃபிட் தரும். இன் கேஸ் எக்கனாமிக் கரெக்ஷனோ கிராஷோ ஆச்சுனா ஹியூஜ் லாஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கலாம். எக்கனாமி டவுன்ல இருந்துச்சுன்னா பீப்புள் கிட்ட மணி கம்மியா இருக்கும். மணி கம்மியா இருந்துச்சுன்னா அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்களே தவிர கார் வாங்கணும் பைக் வாங்கணும்னா நினைக்க மாட்டாங்க. சோ தட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் டவுன்ல தான் இருக்கும். சேம் எக்கனாமி ஃபால் ஆச்சுன்னா மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. சோ தட் ஸ்டீல், மெட்டல், பைப், ஒயர்னு ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியே டவுன்ல தான் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல திங்க் பண்ணி பாருங்களேன். எக்கனாமி ரைஸ் ஆச்சுன்னா பீப்புள் கிட்ட நிறைய மணி இருக்கும். சோ தட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல்னு தாராளமா பீப்புள் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்கனாமியை டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி. தென் நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி. இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்கனாமி. அதுக்குன்னு ரொம்ப இண்டிபெண்டன்ட் இல்ல. சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது டிபெண்டன்சி ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம FMCG இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கலாம். FMCGனா ஃபுட், சோப், ஷாம்பூன்னு நம்ம டெய்லி கன்சியூம் ஆர் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் FMCGல தான் வரும். கொரோனாவே வந்தாலும் we need food. கன்சியூம் பண்ற குவாண்டிட்டி வேணும்னா குறையலாம். பட் எக்கனாமியே ஒஸ்டா இருந்தாலும் ஃபுட் இஸ் நெசசரி. சேம் ஃபார்மா. வருஷத்துல எல்லா நாளுமே நமக்கு மெடிக்கல் டிபெண்டன்சி இருக்கும். இதே மாதிரி பவர், எஜுகேஷன் இது எல்லாமே நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி. நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்க கம்பெனி எல்லாமே மேக்ஸிமம் வாலட்டிலிட்டி கம்மியா தான் இருக்கும். கொரோனா டைம்ல நிஃப்டி ஆல்மோஸ்ட் 40% டிராப் ஆச்சு. சேம் கொரோனா டைம்ல நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்க FMCG செக்டார் ஆல்மோஸ்ட் 27% ஃபால் ஆயிருக்கு. இதுவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் 49% ஃபால் ஆயிருக்கு. பிகாஸ் ஆட்டோமொபைல் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி அது ரொம்ப வாலடைலா தான் இருக்கும். இன்னும் சிம்பிளாவே எக்ஸ்பிளைன் பண்றேனே. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி ஹை ரிட்டர்ன்ஸ் தரும். இதுவே நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி மாடரேட் ரிட்டர்ன் தான் தரும். இதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி ஹியூஜ் லாஸ் தரும் அண்ட் நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி கம்மியான லாஸ் தான் தரும். டாஸ்க் நம்பர் 2. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ண சொல்றேன். இப்போ அது கூட சேர்த்து அந்த இண்டஸ்ட்ரியோட நேச்சரையும் கமெண்ட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியோட ஸ்டேஜஸ் அண்ட் நேச்சர் இது ரெண்டுத்தையுமே பார்த்துட்டோம். நான் இதுல இன்வெஸ்ட் பண்றது. வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல இருக்க இண்டஸ்ட்ரியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்க இண்டஸ்ட்ரியை அவாய்ட் பண்றது நல்லது. பொறுத்த வரைக்கும் growth and maturity இது ரெண்டு மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். This is the conclusion. ஒருவேளை நீங்க ஷார்ட் டர்ம் ட்ரேடர் ஆர் அக்ரெசிவ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா growth industry and cyclical industryல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நான் லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஆர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு சொன்னீங்கன்னா மெச்சூர் இண்டஸ்ட்ரி அண்ட் நான் சைக்கிள் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நான் சஜஸ்ட் பண்றது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் எக்கனாமியை பொறுத்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலையும் டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும். எக்கனாமி ஃபால் ஆச்சுன்னா மெச்சூர் அண்ட் நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணணும். இதுவே எக்கனாமி பூம் ஆச்சுன்னா growth அண்ட் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பேசிக்கா இண்டஸ்ட்ரி அனலைசிஸ்னா என்ன, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். லாஸ்ட் வீடியோல எக்கனாமி அனலைசிஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இண்டஸ்ட்ரி அனலைசிஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நோ, இன்னும் முடியல. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட நேச்சர் அண்ட் சைக்கிளை கமெண்ட் பண்ணுங்க. 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எக்ஸல் ஷீட்ல அப்டேட் பண்ணிடுறேன். சோ தட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸல் ஷீட்டோட லிங்க் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.